மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஏற்கனவே 2 அறிக்கை ஒரு 2 நாட்களாகவே இன்றைய தினம் கூட ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிராக அறிக்கை வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருப்பாரா இல்லையான்ற கேள்வியே அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொன்னோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் தொடர மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் என்றால் அவருக்கான அரசியல் வாய்ப்பு அறவே மறுக்கப்படுகிறது. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் இன்றைய தேதிக்கு அவரது ஆதரவாளர்கள் 3 எம்எல்ஏக்கள். இந்த 3 எம்எல்ஏக்களுக்கும் மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வேண்டும். அப்படியான வாய்ப்பு அதிமுகவில் தான் சாத்தியம். காரணம் அவர் இரட்டையிலையில் நின்று வெற்றி பெற்றவர்கள். பொறுத்தநாடு போன்ற பகுதிகளிலே அதிமுகவுக்கான அந்த செல்வாக்கு, அடிப்படை செல்வாக்கு மற்றும் அவரவர்கள் சார்ந்த சமுதாய ஓட்டு வங்கி, இந்த 2 இருக்கிறது. மனோஜ் பாண்டியனுக்கும் அப்படித்தான். அப்படியான சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடித்தால் அதிமுக மூலமாக கிடைக்கக்கூடிய ஓட்டு வங்கி நமக்கு மீண்டும் மறுபடியும் எம்எல்ஏவாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, இப்படிதான் இந்த கணக்கு இருந்தது. ஆனால் இப்போது நடக்கிற நிலைமைகளை பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தயாராக இல்லை என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரதமரோ அமித்ஷாவோ தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பார்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அதற்கும் வாய்ப்பு இல்லை என்றாகிவிட்டது. இது முதல் முறையல்ல, 2வது முறை. பாம்பன் பாலம் திறப்பு விழாவுக்கு வந்திருந்த போதே பிரதமரை சந்திப்பதற்கு ஓபிஎஸ் நேரம் கேட்டார். ஆனால் தரப்படவில்லை. இத்தனைக்கும் பாம்பன் பாலம் அமைந்திருக்கிற அந்த ராமேஸ்வரம் பகுதியின் ராமநாதபுரம் எம்பி தொகுதியிலே இவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர். அப்படி என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதிலே பொருளே இல்லையே. அவர் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள், ஒரு கணிசமான ஓட்டு வாங்கி இருக்கிறார். ஆனால் அவரை சந்திப்பதற்கு கூட அங்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. இதெல்லாம் அவருக்கு விரக்தியை கொடுத்திருக்கிறது. அதுபோக உங்கள் செய்தியாளர் கூறியபடி ஏற்கனவே பண்ருட்டி ராமச்சந்திரன் அந்த நிலைப்பாடை அறிவித்து விட்டார். பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்றைய தேதிக்கு அவர் ஓபிஎஸ்ஸின் மனசாட்சி தான். ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் அவர் சொல்லி இருக்க முடியும் 2-3 தினங்களுக்கு முன்பு. அப்படியானால் இன்றைய கூட்டத்திலே எடுக்க போகிற முடிவு என்பது ஓபிஎஸ் அணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் விலகுகிறது என்கிற அந்த முடிவுதான். அதற்கு பிறகு அவர் என்ன செய்ய போகிறார்? தனி கட்சி துவங்க போகிறாரா? பல வதந்திகள் இருக்கின்றன. ஏற்கனவே எம்ஜிஆர் அதிமுக என்கிற பெயரில் ஒரு கட்சி இயங்கி வந்தது. அந்த கட்சி இப்போது ஓபிஎஸ் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஒரு பொது வெளியிலே ஒரு செய்தி இருக்கிறது. எனவே புதிய கட்சி என்று ஒன்று புதிதாக தொடங்க வேண்டாம், பதிவு நடவடிக்கைகளுக்கு காலதாமதமாகும். ஏற்கனவே எம்ஜிஆர் அதிமுக என்கிற கட்சி ஓபிஎஸ் பொறுப்பில் தான் இருக்கிறது. எனவே அந்த பெயரிலேயே அவர் அந்த கட்சியை தொடர்ந்து நடத்துவார். இப்படியான ஒரு பொதுவெளி செய்தி இருக்கிறது, ஊர்ஜிதப்படுத்தாத செய்தி, ஆனாலும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த புதிய கட்சி, அந்த புதிய கட்சிக்கான துவக்க விழா மாநாடு மதுரையிலே நடக்கிறது. இப்படித்தான் இந்த அரசியல் போகும் என்பது எனது யூகம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் விலகுவார் என்பது உங்களுடைய கருத்தாக உள்ளது. இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம் அவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.